radicalism and economic crisis. Political radicalism அப்படின்னா பொலிட்டிக்கல்னா நமக்கு தெரியும் அரசியல், radicalismனா அந்த complete transform of the government. இப்போ ப்ரெசண்ட்டில் யார் ரூல் பண்ணிகிட்ருக்கா? இந்த வைமர் ரிப்பப்ளிக் தான் வந்து ஜெர்மனியை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி கவர்மெண்ட்டு? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட், அதாவது ஜனநாயக குடியரசு. இப்போது எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தான் இதில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. விமனுக்கும் என்ன பண்ணாங்க? ஓட்டுரிமை, ரைட் டு ஓட்டை கொடுத்தாங்க. அது மூலியமாக தான் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெர்மனி கண்ட்ரியை. இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும், வேறு ஒரு கவர்மெண்ட்டு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வைமர் ரிப்பப்ளிக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு வரவேற்பு அடையலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அதுக்கு இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்சாங்க. அதுவும் இந்த வேர்ல்டு வார் 1ல் தோற்று போனதுக்கு இவங்களும் ஒரு காரணம். அப்படின்றதுனால இவங்களுடைய ரூலிங்கை இந்த மக்கள், ஜெர்மனி மக்கள் வரவேற்கலை. இப்போது இந்த கவர்மெண்ட் மாறணும். அதுதான் என்னது? பொலிட்டிக்கல் ரேடிக்கலிசம் அண்ட் எக்கனாமிக் கிரைசஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி. ஸோ எக்கனாமிக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். The birth of the Weimar Republic coincided with the revolutionary uprising of the Spatist League on the pattern of the Bolshevik Revolution in Russia. வெய்மர் ரிப்பப்ளிக் எப்போ வந்து உருவாச்சோ, எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சோ, அதே டைமில் சேம் டைமில் இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீக் ரெவல்யூஷனரி குரூப் இவங்களும் என்ன ஆகுறாங்கன்னா அப்ரைசிங், எழுச்சி அடைகிறாங்க. அதுவும் எந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னாக்கா லைக் போல்ஷிவிக். ரஷ்யாவில் போல்ஷிவிக் இருந்தாங்க இல்லையா, அண்டர் த லெனின். போல்ஷிவிக் ரெவல்யூஷன் ரஷ்யாவில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீகும் எங்களுக்கு கவர்மெண்ட் வேணும் போல்ஷிவிக் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் என்ன ஆகுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி குரூப் அப்ரைசிங், எழுச்சி அடைகிறாங்க. சோவியட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் செயிலர்ஸ் were established in many cities. சோவியத் அப்படின்னா என்னது? கவுன்சில். இந்த ஒர்க்கர்ஸுக்கு உண்டான கவுன்சிலும் அதே மாதிரி செயிலர்ஸ்னால் சீமேன், அதர்வைஸ் மாலுமிகள், அதாவது வந்து இந்த சீல வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணுறவங்க இல்லாட்டி ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஷிப்பில், அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செயிலர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு உண்டான கவுன்சில்ஸ் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்துட்டு நிறுவப்படுது. நிறைய சிட்டிஸில், ஜெர்மனியில் நிறைய சிட்டிஸில் இவங்களுடைய சோவியத்னா கவுன்சில் வந்து நிறுவப்படுது. த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இன் பெர்லின் வாஸ் சார்ஜ்ட் வித் டிமாண்ட்ஸ் ஃபார் சோவியட் ஸ்டைல் கவர்னன்ஸ். இந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர், முக்கியமாக இந்த அரசியல் சூழ்நிலை, இந்த பெர்லின் வந்து கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா முக்கியமாக வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ரஷ்யாவில் எப்படி சோவியட் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் அவங்களுடைய ரூலிங் இருக்குதோ அதே மாதிரி ரூலிங் எங்களுக்கும் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு அரசியலில், அதுவும் முக்கியமாக இந்த பெர்லின் சிட்டியில் உருவாகுது. Those opposed to this, such as the Socialist, Democrats and Catholics, met in Weimar to give shape to the Democratic Republic. இந்த சோவியட் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டை முக்கியமாக ஆப்போஸ் பண்ணவங்க யாருன்னா இந்த சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்ஸ், கேத்தலிக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனியில் வெய்மர் அப்படின்ற அந்த சிட்டியில் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த வெய்மர் ரிப்பப்ளிக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட் வந்து எது முறைப்படி அப்படின்னாக்கா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது ஜனநாயக குடியரசு கவர்மெண்ட்டாக இவங்க கொண்டு வராங்க. The Weimar Republic crushed the uprising with the help of a war veterans organized called Free Corps. இப்போ இந்த வெய்மர் ரிப்பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீகுடைய அப்ரைசிங் இருக்கு இல்லையா, அந்த ரெவல்யூஷன், எங்களுக்கு வந்து போல்ஷிவிக் டைப் ஆஃப் கவர்மெண்ட் வேணும், எங்களுக்கு சோவியட் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய எழுச்சியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன்
வார் வெட்டரன்ஸ் அப்படின்னா இந்த போர் வீரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இவங்களே தான் வந்து ஃப்ரீ காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய உதவினால இந்த வெய்மர் ரிப்பப்ளிக், இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீகுடைய அப்ரைசிங், அவங்களுடைய எழுச்சியை இவங்க நொறுக்குறாங்க. The anguished Spaticists later founded the Communist Party of Germany. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பாட்டிசிஸ்டுக்கு அதிகமான லெவல்ல வந்து வேதனை அடைகிறாங்க. வந்து அப்ரைஸ் ஆக விடாம போர் வீரர்களை கொண்டு இவங்களை வந்து அடக்குறாங்க. ஸோ அதனால இவங்க வந்து அதிகமாக வந்து சஃபர் ஆகுறாங்க, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேதனையிலேயே அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் அண்ட் சோஷியலிஸ்ட் henceforth became irreconcilable enemies and could not make common cause against Hitler. இந்த கம்யூனிஸ்டும் இந்த சோஷியலிஸ்ட்டும் இனிமே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா சரி செய்ய முடியாத அளவுக்கு இவங்க எதிரிகளாக ஆயிடுறாங்க. அதாவது சமாதானமே படுத்த முடியாத, சேரவே முடியாத ஒரு எதிரியாக வந்துட்டு ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க. யார்? இந்த கம்யூனிஸ்ட்டும் இந்த சோஷியலிஸ்ட்டும். இதனால் என்ன ஆகுதுன்னா they could not make common cause. அவங்களால ஒரு பொதுவான காரணத்தை உருவாக்க முடியல. ஹிட்லருக்கு அகேன்ஸ்டா both revolutionaries and militant nationalists called for radical solutions. both revolutionaries புரட்சியாளர்கள், அப்புறம் militant nationalist அதாவது போராளிகள், அதர்வைஸ் போர் குணமிக்க தேசியவாதி. militant போர் குணமிக்க போராளிகள், நேஷ்னலிஸ்ட் அப்படின்னா தேசியவாதி. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இந்த ரேடிக்கல் சொல்யூஷன்ஸ் மூலியமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கே ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ ரேலி ஆர்கனைஸ்டு பை த ரேடிக்கல் குரூப் known as the Spaticist League. இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீகுடைய இந்த ரேலி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப்பாக வந்து ஊர்வலம் நடத்துறது, அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது. இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீக் வந்து ஒரு ரேடிக்கல் குரூப், ஒரு தீவிரமான குரூப். இந்த பேசிக் சிஸ்டமே வந்து மாற்றணும், கம்ப்ளீட் சேஞ்ச் வரணும், அதுவும் முக்கியமாக இந்த பொலிட்டிக்கலில் கம்ப்ளீட் சேஞ்ச் வரணும்னு நடக்கக்கூடிய குரூப் தான் இந்த ஸ்பாட்டிசிஸ்ட் லீக். இந்த வின்டர் 1918-1919 இந்த பெர்லினுடைய ஸ்ட்ரீட்ஸில், கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி பெர்லின், அதனுடைய தெருக்களில் வந்துட்டு இவங்க வந்து பீப்புளை வந்துட்டு கூட்டிகிட்டு அந்த நிறைய ரேலிஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து காமனாக அந்த இடத்துல வந்து அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், முக்கியமாக இந்த வெய்மர் ரிப்பப்ளிக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஃபோட்டோகிராஃப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் ரேடிகலைசேஷன் வாஸ் ஒன்லி ஹைட்டன்ட் பை த எக்கனாமிக் கிரைசிஸ் ஆஃப் 1923. 1923 இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த பொருளாதார நெருக்கடிகள், இந்த பொருளாதார பிரச்சனைகள்னால தான் இந்த பொலிட்டிக்கல் ரேடிகலைசேஷன் இது வந்து ஒரு ஹைட், ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியே அடையுது. Germany had fought the war largely on loans and had to pay war reparations in gold. ஜெர்மனி இந்த வேர்ல்டு வார் 1ல அவங்க ஃபைட் பண்ணதே வந்துட்டு த்ரூ த லோன்ஸ் தான். வேர்ல்டு வார் 1ல அவங்க சண்டை போட்டதே லோன் வாங்கி தான். ஜெர்மனியை வந்து இந்த அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. இந்த அலைட் கண்ட்ரிஸுடைய இழப்பீடு, அவங்களுக்கு உண்டான அந்த ரிப்பரேஷன்ஸ் சார்ஜஸ், அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட், இது வந்து ஜெர்மனி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸில் சொல்லிடுறாங்க. வார் ரிப்பரேஷன்ஸ் வந்து கோல்டில் கொடுக்கணும். அதாவது இந்த போர்னால் ஏற்பட்ட இழப்பீடுகள். ஏன்னா அந்த சண்டை போடும்போது, அந்த பாம்ஸ் எல்லாம் போடும்போது அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், ரோட்ஸ் இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். அதை மறுபடியும் என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இந்த போர்னால் ஏற்பட்ட இந்த நஷ்டங்கள், இந்த இழப்பீடுகளுக்கு ஜெர்மனி இப்போ காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுவும் எப்படி கொடுக்கணும்? கோல்டில் கொடுக்கணும். திஸ் டிப்ளீட்டட் கோல்டு ரிசர்வ்ஸ் at a time resources were scarce. அப்போ போக போக கோல்டுலே கொடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? அந்த கோல்டு ரிசோர்ஸ் என்ன ஆயிடுச்சு?
ரெடியூஸ். டிப்ளீட்டட்னா ரெடியூஸ், உங்களுக்கு இங்கேயே நியூ வேர்டில் கொடுத்துருக்காங்க. டிப்ளீட்டட் அப்படின்னா ரெடியூஸ் அதர்வைஸ் எம்டி அவுட். உண்மையை சொல்ல போனால் ஏறக்குறைய காலி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு ஜெர்மனியுடைய கோல்டு ரிசோர்ஸ். இந்த டைமில் இந்த ரிசோர்ஸ் என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே ஸ்கேர்ஸ், அதாவது பற்றாக்குறையாக ஆயிடுச்சு. In 1923, Germany refused to pay and the French occupied its leading industrial area, Ruhr, to claim their coal. 23ல ஜெர்மனி நாங்கள் இனிமே பே பண்ண முடியாது கோல்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச், அதாவது முக்கியமாக ஜெர்மனியுடைய நெய்பர் கண்ட்ரி ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெர்மனியுடைய இந்த ரூர் இது ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஜெர்மனியில். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அதிகமாக கோல் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்த இந்த ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. ஜெர்மனி ரிட்டலியேட்டட் வித் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரிண்டட் பேப்பர் கரன்சி ரெக்லஸ்லி. உடனே ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு செயலற்ற எதிர்ப்பு தான். ப்ராக்டிக்கலாக அவங்க எதுவும் பண்ணலை, எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் தான், ஒரு செயலற்ற முறையில் அமைதியான முறையில் ஒரு எதிர்ப்பு மட்டும் தெரிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே பிரிண்டட் பேப்பர் கரன்சி ரெக்லஸ்லி. ஜெர்மனியுடைய கரன்சி என்னது, மார்க். இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் இஷ்டத்துக்கு பேப்பர் கரன்சி தானே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அதை யூசேஜுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. எப்போவுமே ஒரு கண்ட்ரி மணியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பேப்பர் தானே, கலர் பிரிண்ட் தானே, இஷ்டத்துக்கு பிரிண்ட் அடிக்க முடியாது. அவங்க கிட்ட எவ்வளவு கோல்டு ரிசர்வ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மணியை, அவங்களுடைய கரன்சியை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணால் அந்த கரன்சியுடைய வேல்யூ குறைஞ்சிடும். நீங்கள் கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பணவீக்கம், பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மணி சர்க்குலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மணியுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். வித் டூ மச் பிரிண்டட் மணி இன் சர்க்குலேஷன் the value of the German mark fell. அதே தான். ஸோ இஷ்டத்துக்கு அந்த மணியை பிரிண்ட் பண்ணதுனால இதுவும் இல்லாமல் பப்ளிக்கில் சர்க்குலேஷனுக்கு வந்துடுது. அதனால் இந்த ஜெர்மனியுடைய கரன்சி மார்க் அதனுடைய வேல்யூ டவுன் ஆகுது, குறையுது. இன் ஏப்ரல் the US dollar was equal to 24,000 marks. US டாலர், அமெரிக்காவுடைய டாலர் தான் வேல்யூ எடுப்பாங்க. ஸோ ஒரு டாலர் 24,000 மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்குது. இன் ஜூலை 353,000 மார்க்ஸ், அதாவது 3,53,000. இன் ஆகஸ்ட் 4,621,000 மார்க்ஸ், அதாவது 46,21,000 மார்க்ஸ். அண்ட் அட் 8,860,000 மார்க்ஸ் by December. 9,88,60,000 marks by December. ஒரு டாலர் இப்போ எவ்வளோ வேல்யூ குறைஞ்சிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. அமெரிக்காவுடைய ஒரு டாலர் கொடுத்தாக்கா இவங்க இவ்வளவு மணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஜெர்மனியுடைய கரன்சி வேல்யூ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுச்சு. ஃபிகர் ஹேட் ரன் இன்டு ட்ரில்லியன்ஸ். போக போக அது ட்ரில்லியன்ஸ் வரைக்கும் கூட போச்சு. ஆஸ் த வேல்யூ ஆஃப் த மார்க் கொலாப்ஸ்ட், ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் சோர்ட். இப்போது ஜெர்மனியுடைய கரன்சியுடைய மார்க் என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ்ட் ஆகுது, சரிவு நிலையை அடைஞ்சிடுது. உடனே அந்த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் சோர்டுனா உயர்ந்துடுச்சு. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம்லாம் அதிகமாக உயர்ந்துடுச்சு. மணி வேல்யூ குறைய குறைய அந்த பொருட்களுடைய வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். த இமேஜ் ஆஃப் ஜெர்மன்ஸ் கேரிங் cartloads of currency notes to buy a loaf of bread was widely publicized, evoking worldwide sympathy. ஸோ முக்கியமாக இந்த ஜெர்மன்ஸில் இந்த இமேஜ், அதாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த வேர்ல்டு வைடில் சர்க்குலேட் ஆகுது.
ஒரு லோஃப் ஆஃப் ப்ரெட்டை வாங்குறதுக்கு ஒரு கார்ட் ஃபுல்லாக, ஒரு வண்டி ஃபுல்லாக வந்து அந்த மார்க் கரன்சியை லோட் பண்ணிக்கிட்டு போய் ஒரு லோஃப் ஆஃப் ப்ரெட்டு வாங்கக்கூடிய இந்த இமேஜஸ், இந்த பிக்சர் வந்து என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு வைடாக வந்து பப்ளிஷ் ஆகுது. இவங்களுடைய நிலைமை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வைடில் இந்த ஜெர்மனிக்கு வந்து ஒரு சிம்பத்தி, ஒரு அனுதாபம் இவங்க மேலே வந்துட்டு ஏற்படுது. திஸ் கிரைசஸ் கேம் டு பி நோன் அஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், எ சிச்சுவேஷன் வென் ப்ரைசஸ் ரைஸ் ஃபினாமினலி ஹை. இந்த கிரைசஸ், இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஜெர்மனியுடைய கரன்சி மார்க் வந்து அதிகமாக வந்து சர்க்குலேட் ஆகுது, அதிகமாக பிரிண்ட் பண்ணதுனால அதிகமாக சர்க்குலேட் ஆகுது. அதனால் யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக அதனுடைய வேல்யூ ரொம்பவே இழக்குது, பண மதிப்பு அதிகமாக இழக்குது. அதனால் அந்த குட்ஸுடைய ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கர ஒரு உச்ச நிலைக்கு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து அடையுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Eventually, the Americans intervened and bailed Germany out of the crisis by introducing the Dawes Plan, which reworked the terms of reparation to ease the financial burden on Germans. Eventually, இறுதியில் இந்த அமெரிக்கன்ஸ், யூஎஸ்ஏ வந்து இன்டர்வென், தலையிடுறாங்க. இந்த ஜெர்மனி படுற பாடு, அவங்களுடைய கஷ்டம், அந்த இமேஜஸ் எல்லாம் வேர்ல்டு வைடில் பப்ளிஷ் ஆன உடனே அதை பார்த்துட்டு இவங்க மேலே ஒரு சிம்பத்தி வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ அமெரிக்கா இந்த ஜெர்மனியுடைய பிரச்சனையில் வந்து தலையிட்டு இப்போ இவங்களை இதில் இருந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஜெர்மனியை வெளியே கொண்டு வரணும். அதுக்காக இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா டாஸ் பிளான் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டாஸ் பிளான் அப்படின்றத போட்டது யாருன்னா, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பேங்கர் அவர் கொண்டு வராரு. அவருடைய பேர் வந்து சார்லஸ் ஜி டாவ்ஸ். அவருடைய பேர்லேயே இந்த பிளான் வருது, அதுதான் வந்து டாவ்ஸ் பிளான். இந்த பிளான் பிரகாரம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ரிப்பரேஷன் அமௌண்ட் வந்து ஜெர்மனி கொடுக்கணும் இல்லையா, அந்த இழப்பீடுகள், அந்த போர்னால் ஏற்பட்ட இழப்பீடுகளை இவங்க கொடுக்கணும் இல்லையா, அதை மறுபடியும் என்ன பண்ணும், ரீவொர்க் பண்ணுங்க. ரீவொர்க் பண்ணி அதை எப்படி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் பேர்டன், அவங்கள வந்து நிதி சுமை இல்லாமல் அதை எப்படி அவங்க வந்து திருப்பி கொடுக்கறது அப்படின்றதுக்கு உண்டான பிளான் தான் வந்துட்டு இந்த டாஸ் பிளான். இதுதான் வந்துட்டு டாஸ் பிளான் 1924 கொண்டு வராங்க. முக்கியமாக இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா அமெரிக்கா. ஏன்னா ஜெர்மனி வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அங்கே அதிகமாக வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது. அந்த டைமில் இந்த ஜெர்மனியை வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்காக உருவாக்கப்பட்ட பிளான் தான் இந்த டாஸ் பிளான். இந்த பிளானை வந்துட்டு யார் போட்டார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பேங்கர். அவருடைய ஃபுல் நேம் வந்துட்டு சார்லஸ் டாஸ். ஓகே, ஸோ அதனால தான் அவருடைய பேர்லேயே இந்த பிளான் வந்து இருக்குது. இந்த பிளான் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவங்க தான் வந்து அமெரிக்கா, நீங்கள் ஃப்ளாகு தெரியும். ஸோ யூஎஸ்ஏ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே லெண்ட் மணி டு ஜெர்மனி. ஜெர்மனிக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ரிப்பரேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கும் அவங்களுடைய கண்ட்ரியை கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். இந்த பெரிய பிரச்சனை, இந்த எக்கனாமிக் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த அமெரிக்கா வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஜெர்மனி அவங்களுடைய கண்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இதை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த பிரிட்டனும் இந்த ஃப்ரான்ஸும் இந்த ஜெர்மனிக்கிட்ட இருந்து இந்த ரிப்பரேஷன்ஸ் அமௌண்ட்டை இவங்க வாங்குகிறாங்க. இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த ஜிபினா கிரேட் பிரிட்டன், அவங்களும் இந்த ஃப்ரான்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 1 ஃபவுட் பண்ணாங்க இல்லையா, சண்டை போட்டாங்க இல்லையா, அதுக்கு
அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இவங்க லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை இப்போ அமெரிக்காவுக்கு அவங்க திருப்பி கொடுக்கணும். கிரேட் பிரிட்டனும் இந்த ஃப்ரான்ஸும் இந்த ரிப்பரேஷன்ஸ் அமௌண்ட் வருது இல்லையா, அந்த மணியை அமெரிக்காவுக்கு இவங்க திருப்பி கொடுக்குறாங்க. இதுதான் வந்துட்டு டாஸ் பிளான். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த இயர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.